ஹே கைஸ், அருண் விஜய் மற்றும் பிரியா பவானி சங்கர் நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் யானை படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் G5ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த படத்தில் ராஜேஷ் அவர்களுக்கு PRVன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் அவருடைய பேர் வீராண்டியன். அதுக்கு டீட்டெயிலாக இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ரவிச்சந்திரனுடைய ஜாதகத்தில் தகப்பனார் பெயர் வீராண்டியன் எழுதியிருக்கோம். இந்த ஒரு ஷார்ட்டில் மட்டும்தான் PRVயோடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஹீரோடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பேரெல்லாம் பார்த்தோம்னா ராமச்சந்திரன், ஜெயச்சந்திரன், சிவச்சந்திரன், ரவிச்சந்திரன் பேர் வச்சுருப்பாங்க. அதே இது ஹீரோயினுடைய ஃபேமிலியோடைய பேரை பார்த்தோம் அப்படின்னா அம்மாவுடைய பேர் ஜெபராணி, ஹீரோயினுடைய அக்காவுடைய பேர் ஜெபக்கனி, ஹீரோயினுடைய பேர் ஜெபமலர்னு பேர் வச்சிருப்பாங்க. எல்லாருடைய பேருமே ஒரு ரைமிங்கில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோடைய வீட்டோடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கனி மாளிகைன்னு இருக்கும். அதே மாதிரி ஹீரோயினுடைய வீட்டோடைய பேர் ஜெபராணி இல்லம்னு இருக்கும். ரெண்டு பேருடைய வீட்டுக்குமே பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய டைட்டில் யானைங்கிறது முழுக்க முழுக்க ஹீரோவுடைய கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணி இருக்கும். இந்த படத்தில் மதம் பிடிச்ச யானையாகவும் இருப்பார், ஒரு பாகன் வளர்க்குற கோவில் யானையாகவும் இருப்பார் அருண் விஜய். அருண் விஜய் பாண்டியோடைய நினைவஞ்சலிக்கு வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாரு. அந்த பாட்டில் 4 லைன் தான் இருக்கும். அந்த 4 லைனுமே பாண்டியனுடைய கேரக்டரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தகப்பனை தனியாக விட்டு போயிட்டதாகவும் அண்ணன் தனியாக தவிக்க விட்டதாகவும் கல்யாணம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாண்டியனுடைய கேரக்டரை பாட்டு மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ரவிச்சந்திரனுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காமிப்பார். அதுக்கு ஜோசியர் ரவிச்சந்திரனுக்கு சொத்துல எந்த ஒரு பங்குமே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய இடையில அருண் விஜயும் ராதிகா அவர்களும் சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், ராமநாதபுரம் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்லாங்குமே திருநெல்வேலி, தூத்துக்குடி பேசுகிற பாஷை தான் இருக்கும். வாழ போலன்னு இந்த படத்தில் வர 2 பாட்டிலையுமே வாழ போலன்னு தான் பாடலையும் எழுதியிருப்பாங்க. அருண் விஜயோடைய காரோடைய நம்பர் பிளேட் கவனிச்சோம் அப்படின்னா அருண் விஜயோடைய ஃபர்ஸ்ட் பேரை அருண்குமார்னு இருந்துச்சு. மேபி அதை சுருக்கி ஏகேன்னு மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா யதார்த்தமாக அமைஞ்ச லெட்டர்ஸாக கூட இருக்கலாம். அருண் விஜய் ஒயிட் கலர் கார் யூஸ் பண்ணுற மாதிரியும் லிங்கம் பிளாக் கலர் கார் யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கார் கலர்ஸ் மூலமாக ஹீரோ வில்லனு தனித்தனியாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சீனில் அருண் விஜயை பார்த்து உனக்குன்னு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருண் விஜய் என்ன சொல்லுவார்னா, லிங்கம் திருந்தினதுக்கு அப்புறம் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் வில்லன் திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் PRVயோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட ஃபோட்டோவை அருண் விஜய் அவருடைய PRV பஸ் சர்வீஸில் மாட்டி வச்சுருப்பாரு. அதே மாதிரி அவங்க வீட்டில் இந்த ஒரு ஷாட்டில் PRVயோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபோடைய ஃபோட்டோவை காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஜெயச்சந்திரனுடைய பொண்ணை பாண்டி தூக்கிட்டு வந்துடுவார். அப்போ சமுத்திரம் ஏன்டா பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அந்த பொண்ணையும் காப்பாற்றி விட்டுருவார். ஆனால் இவர் நல்லவர் அப்படின்னு இந்த படத்தோடைய இடையிலேயே நமக்கு ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனுடைய பொண்ணு ஓடி போயிடுவா. அப்போது அருண் விஜய் சமுத்திரத்தை தேடி வருவார். அதுக்கு சமுத்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொம்பளை பிள்ளையை நாங்கள் தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். அப்போவே சமுத்திரம் ஒரு நல்ல கேரக்டர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் PRV இறந்து போயிடுவார். அப்போது அருண் விஜய் வெளியில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போது ஒரு அருவாளை காமிச்சிருப்பாங்க. அந்த அருவாள் இதுக்கு முன்னாடியே வேல் படத்துலையுமே காமிச்சிருப்பாங்க. சூர்யாவுடைய தங்கச்சி சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் அருவா பிடிக்கிற ஸ்டைலே தனி ஸ்டைலாக இருக்கும்னு. அந்த படத்தில் காமிச்ச அருவாளும் இந்த படத்தில் காமிச்ச அருவாளும் மாடல் ஒன்றா இருக்கும். இந்த படத்தில் அருண் விஜய் 4-5 கலர் ஷர்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஷர்ட்டோடைய கலருமே குறியீடு வச்சு ஒவ்வொரு சீன்லையும் காமிச்சிருப்பாங்க. துக்கத்துக்கு வரும்போது அருண் விஜய் பிளாக் கலர் ஷர்ட்டு போட்டிருப்பாரு. பாண்டியோடைய நினைவஞ்சலிக்கு வரும்போதும் சரி, சமுத்திரக்கனியோடைய பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போதும் சரி கருப்பு கலர் ஷர்ட்டு தான் போட்டிருப்பாரு. இந்த படத்தில் நிறைய இடத்துல ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டு வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அதில் வர எல்லாமே பாசிட்டிவான சீனாக தான் காமிச்சிருப்பாங்க. லிங்கம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வரும்போது சமாதானம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான குறியீடாக அருண் விஜய் ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டிருப்பாரு. இந்த படத்தில் வில்லன் கலர் ஷர்ட்டை போட்டு வந்திருப்பாரு. ஆனால் ஒயிட் ஷர்ட்டு எங்கேயுமே போட்டிருக்க மாட்டார். இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் திருந்திருவார். அதுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் ஷர்ட்டு போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அருண் விஜயும் கிளைமேக்ஸில் ஒயிட் கலர் ஷர்ட்டை தான் போட்டிருப்பாரு. ஹீரோயினோடைய அவுட்டிங் போகும்போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அட்வைஸ் பண்ணுற இன்ட்ரோ சாங்லையும் சரி, அம்மு அபிராமியை தேடும் போதும் சரி ஒயிட் கலர் ஷர்ட்டு தான் போட்டிருப்பாரு அருண் விஜய்.
இந்த படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் பாண்டி ஜெயச்சந்திரனுடைய பொண்ணை கடத்திடுவார். அப்போ அந்த பொண்ணு எல்லோ கலர் ஸ்மைலி பால் வந்து வச்சுருக்கோம். இந்த படத்தில் அந்த பொண்ணை எப்போ காமிச்சாலுமே கையில் ஸ்மைலி பால் வச்சுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நடித்தாங்களோ அதே அளவுக்கு குட்டீஸுகளும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலாக அம்மு அபிராமியை அருண் விஜய் கூட்டிகிட்டு வரும்போது சமுத்திரக்கனி அம்மு அபிராமியை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போது அந்த குட்டி பிள்ளைகளுடைய ரியாக்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நடிச்சிருப்பாங்க. ராதியா அவர்களுடைய கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க. அதில் விஎம்னு எழுதியிருக்கும். வீராண்டி முதல் எழுத்தில் வியையும் உத்தாரத்தில் முதல் எழுத்த எம்ஐயும் எடுத்து செயினில் விஎம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அம்மு அபிராமி ஃபோட்டோவை வியாபாரி சங்கத்தில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. அதனால் அருண் விஜய்க்கு கோவம் வந்து வியாபாரி சங்க தலைவரை அடிக்கிறதுக்காண்டி கோவத்தில் வருவார். ஆனால் அப்போ நெல்லை காய வச்சுருப்பாங்க. அந்த நெல்லை செருப்பு காலோட மிதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செருப்பை கலட்டி போட்டுட்டு ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அருண் விஜய் பிரியா பவானி சங்கரும் இந்த ஒரு ஷாட்டில் நைட்டு ஃபுல்லாக விடிய பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலாக மறுநாள் ஆகியும் அருண் விஜய் குளிக்கும்போது அப்போயும் ஃபோன் பேசுவாங்க. ஃபோன் டைம் பார்த்தோம் அப்படின்னா 10 மணி நேரம் பேசுன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது காரில் வரும்போதும் 1 hour சேர்த்து பேசுன மாதிரி 11 மணி நேரம் பேசுன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பாரில் ஒரு சண்டை காட்சி வரும். அந்த சீனை சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கரகாட்டக்கார ஒரு பொண்ணை வச்சு ஒரு பஞ்சாயத்து வரும். அந்த சீனுமே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு கட்டத்தில் அருண் விஜயும் ராதிகாவும் அவங்க தாய்மாமா வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு வண்டி நிற்கும். அந்த வண்டிக்கு மேலே மூக்கையான்னு பேர் எழுதியிருக்கும். அந்த மூக்கையாங்கிறது வந்து அருண் விஜயோடைய தாய்மாமாவோடைய பேராக இருக்கும். தாய்மாமாவனுடைய பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.